மகளே, தளபதி விஜய் அவர்கள் இப்போ ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாருங்க. என்னடா தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு கேக்குறீங்களா? அவர் பண்ண தப்புக்கு அவர் மேல எனக்கு பயங்கரமான கோவம் இருக்குது. இவருக்கெல்லாம் நம்ம ஓட்டு போடணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. என்னடா பண்ணிட்டாரு அப்படின்னு கேக்குறீங்களா? வீடியோஸ் எல்லாம் பார்த்துவாங்க. நானா முக ஸ்டாலின் அவங்களுக்கு தான் போடுவேன். நீ யாருக்கு ஓட்டு போடுவ? யாருக்கு? விஜயா. அப்ப டிவிக்கு ஓட்டு போட்டா நான் யாருக்கு ஓட்டு போடணும்? விஜய், ப்ளீஸ் ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்களேன். ஓட் ஃபார் டிவிகே. நீ என்ன வேணா வாங்கிக்கோ, ஆனா ஓட்டு டிவிகே. ஐயோ அம்மா, அடுத்த சிஎம் விஜய் மாமா தான்மா. தளபதி போல மண்டே வருஷம். ப்ளீஸ் விஜய் மாமா ஓட்டு போடுங்க. நான் யாருக்கு ஓட்டு போடணும்? விஜய் தளபதி. விஜய் மாமாக்கு ஓட்டு போடணும். அப்படியா? விஜய் மாமாக்கு ஓட்டு போடல. டிவிகேக்கு யாருமா ஓட்டு போடும்? நீங்களாமா? யாருக்கு ஓட்டு போடுற? இனிமா யாருக்கு ஓட்டு போடலாம்? விஜய்க்கு ஓட்டு போடு. மயிலே, நீ யாருக்கு ஓட்டு போடுவ? விஜய் மாமாக்கு. விஜய் இங்க விஜய், இங்க விஜய். என்ன மக்களே, வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்களா? அதாவது தளபதி விஜய் அவர்கள் மேல பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பாசமா இருக்கிறதெல்லாம் ஓகேங்க. ஆனா சின்ன சின்ன குழந்தைகள் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கேன்வாஸ் பண்றாங்க. அதாவது நீங்க டிவி கேக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றாங்க. விஜய்க்கு தான் எல்லாரும் வீட்டுல தண்டைக்கு வர்றாங்க, பேரம் பேத்தி எல்லாருமே. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வயசு 2 வயசு குழந்தைகளா தான் இருக்காங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டா தளபதி விஜய் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லா குழந்தைகளுமே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா விஜய் மாமா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உரிமையா இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க பெற்றோர்களும் பாத்தீங்கன்னா விஜய அண்ணாவா தான் நினைச்சிருப்பாங்க போல இருக்குது. அதனாலதான் அவங்க குழந்தைகள் பாத்தீங்கன்னா விஜய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கண்டிப்பா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா இருக்குது. நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குதுங்க. மக்களே, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கியூட்டான ஒரு வீடியோவா தான் இருக்க போகுது. தளபதி அவர்களோட சின்ன சின்ன குட்டி குட்டி செல்லங்கள் எல்லாம் என்னென்ன சேட்டைகள் எல்லாம் அவங்க வீட்டுல பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்ல பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் வேணா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேர்தல்னா என்ன, அரசியல்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியவே வந்துச்சுங்க. ஆனா இப்ப விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் எல்லாம் தேர்தல்னா என்னன்னு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியலங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க டிவிக்கு ஓட்டு போடுங்க, விஜய் மாமா ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அதை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்களும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பாருங்க. அப்பா உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். 2026 டிஎம்கே ஓட்டு போடுவா, ஏடிஎம்கே ஓட்டு போடுவா, சீமானுக்கு ஓட்டு போடுவா, அப்ப டிவிகே ஓட்டு போட்டா ஜாலி குழந்தை. அடுத்தது இங்க ஒரு குழந்தை பாருங்க, டிவி கேக்கு கேன்வாஸே பண்ணுது. கியூட் இல்ல? இங்க ஒரு குழந்தை பாருங்க, விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி அழுகுதுங்க. அதாவது என்ன, அவங்க வீட்டுல வந்து இல்ல நான் டிஎம்கேக்கு தான் போடுவேன், ஏடிஎம்கேக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை டிவி கேக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழுகுது. போட முடியாது. பாவம் விஜய் மாமா. அதாவது அந்த குழந்தை கிட்ட பாரு, உனக்கு அரசியல் பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டா அந்த குழந்தை வந்து எனக்கு அரசியல் பத்தி எல்லாம் தெரியாது, அப்புறம் ஏன் விஜய் ஓட்டு போடணும் அப்படின்னா இல்ல விஜய் மாமா பாவம், நீங்க விஜய் மாமா ஓட்டு போடுங்க அப்படிங்குது அந்த குழந்தை. டிவிகேக்கு யார் ஓட்டு போடுவா? டிவிகேக்கு யாருமா ஓட்டு போடும்? நீங்களாமா? முதலமைச்சர் யாருமா? அதாவது எல்லா குழந்தைகளுக்குமே பாத்தீங்கன்னா அந்த விஜய் அவர்கள் அப்படிங்கிறது வந்து ஆள் மனசுல பதிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. அவர் சினிமால இருந்து அரசியலுக்குள்ள வர்றாரு இல்லையா, அதனால இந்த சினிமா பாடல்கள் மூலியமா ஈஸியா குழந்தைகளை எல்லாம் அட்ராக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கறதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லைங்க. அதனாலதான் அவர் அடுத்ததான் அரசியலுக்குள்ள வரும்போது அது அவருக்கு இன்னும் ஈஸியா இருக்குது. அதாவது வேட்பாளர்கள் தொண்டர்கள் எல்லாம் கேன்வாஸ் பண்றது விட்டு போட்டு இப்ப குழந்தைகள் வீட்டுல இருக்கிற குழந்தைகளே பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்காக கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மயிலே, நீ யாருக்கு ஓட்டு போடுவ? விஜய் மாமாக்கு. நான் ஸ்டாலின் அங்கிளுக்கு தான் ஓட்டு போடுவேன்.
ஏன் அடிக்கிற? அப்படியா? இந்த குழந்தைகளுக்கெல்லாம் தன்னால ஓட்டு கூட போட முடியாது அப்படிங்கிறது கூட தெரியாத வயசு. ஆனா பாருங்க, விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ட்டு இருக்குது. பெரிய மாமா ஓட்டு போடுங்க. அம்மா பாவும் பெரிய மாமா வரணும். இது பாருங்களேன், வேற லெவல்ல இருக்கும். அந்த கையை தந்துடா. இருக்கிற குழந்தைங்க எல்லாம் சீரியஸாவே ரொம்ப ரொம்ப ஷார்ப்புங்க. அந்த குழந்தை பாருங்க கையெடுத்து கும்பிட்டுச்சு. அது கண்டிப்பா யாருமே அவங்க ஃபேமிலியில இருக்கிற யாருமே பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்த செகண்டே பாருங்க, அந்த பொண்ணு போய் டிவிக்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியோட கால்லயே விழுந்துருச்சுங்க. சீரியஸாவே வேற லெவல் தான். இந்த குழந்தை பாருங்களேன், டிவிக்கே ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த குழந்தை வந்து அழுகுது, லிட்டரலா அழுகுது. சோசியல் மீடியா ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோக்கள் இருக்குதுங்க. மோஸ்ட் ஆஃப் த வீடுகள்ல இருக்கிற குழந்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய தகவல்கள் வருது. அப்படியா? சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க குழந்தைகள் எல்லாம். இதை பாருங்க, இதாவது பரவாயில்ல. ஒரு சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா தன்னோட கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. அந்த மாதிரி கருத்துக்களை வெளிப்படுத்தின ஒரு குழந்தை பாருங்க. தளபதி போல மண்டை உடைச்சுவோம். தளபதிக்கு போல மண்டை உடைச்சவன் அப்படிங்கிறது ஒரு குழந்தை. இந்த இன்னும் 2-3 குழந்தைகள்லாம் இருக்குதுங்க. அவங்க அப்பா வந்து டிவி கேக் போட மாட்டேன், டிஎம் கேக் தான் போடுவேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த குழந்தைய போய் சண்டை கட்டுது, அடிக்குது, என்னென்ன பண்றாங்க பாரு. ரவுஸ், பயங்கர ரவுஸ், தாங்க முடியல. விஜய் எனக்கு பிடிக்காதாதி. இன்னும் ஒரு சில குழந்தைகள் எல்லாம் பாருங்களேன், அதாவது தனக்கு காய்ச்சலா இருக்கும்போது படுத்திருக்குது. அப்பவும் பாத்தீங்கன்னா டிவி கேக் ஓட்டு போடுங்க அப்படிங்குது. தளபதி ஓட்டு போடுங்க. தளபதிக்கு ஓட்டு போட்டு விசில் அடிக்கலாமா? தளபதிக்கு ஓட்டு போடுங்க, விசில் அடிக்கலாமாங்குது. நிறைய வீடியோஸ் இதில் நம்ம பார்த்தோம். பர்சனலாக எனக்கு ஒரு வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. அந்த வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணுகிட்ட வந்து நீங்கள் வந்து அதாவது டிவிக்கே பற்றி அந்த பொண்ணு வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்குது. திடீர்னு இனிமேல் நான் வந்து டிவிக்கே பற்றி வீடியோஸ்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்ல மாட்டேங்குது. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிடுச்சு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இல்லை, என்னால் இதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்குதுங்க. நீங்களும் பாருங்க அந்த வீடியோவை. தாவேக்கா தலைவர் விஜய் சார், நான் இனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் பண்ண மாட்டேன். சொல்லு. அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் சொல்ல மாட்டேன், இந்த லைன்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். சரி, ஓகே. இல்லை, இது ஒரு சும்மா ஸ்டார்டிங் டைலாக் தான். அதெல்லாம் முடியாது. அந்த அவங்க அப்பா பாருங்க, சும்மா ஸ்டார்டிங்க ஒரு ஹூக் லைனுக்காக அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாப்புல. ஆனா அந்த பொண்ணு ஹூக் லைனுக்கு கூட சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டுச்சு. நீங்க வைரல் எல்லாம் இதுல பண்ணக்கூடாது, நான் வார்த்தைக்கு கூட அப்படி சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை சொல்றது சீரியஸாவே எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சுங்க. அதாவது இந்த அளவுக்கு விஜய் அவர்கள் வந்து அந்த குழந்தைங்க மனசுக்குள்ள எல்லாம் போயிருக்காரு அப்படிங்கிறத நினைக்கும் போது சீரியஸாவே ஒரு மாதிரி நம்மளுக்கே எமோஷனலா தான் இருக்கு. இன்னும் ஒரு வீடியோ இருக்குதுங்க. அந்த குழந்தைக்கு வந்து தன்னால ஓட்டு போட முடியல அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. உனக்கு ஓட்டு போடுற வயசு இல்லை அப்படின்னு வீட்டுல சொல்லியிருப்பாங்க போல. அதுக்கும் உட்காந்து அழுகுதுங்க, என்னால ஓட்டு போட முடியலையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி. ஏய் அச்சயா, ஏய் என்ன அழுகுற? நான் விஜய்க்கு ஓட்டு போடலான்னு ஆசைப்பட்டேன் மாமா, ஆனா நான் போட முடியாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க மாமா. ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து சொல்லி கொடுத்து பண்ற மாதிரி தாங்க இருக்கு. ஆனா ஒரு சில வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே ரியலா அவங்க வந்து பண்ற மாதிரி இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பையனுக்கும் பாத்தீங்கன்னா 3 வயசு ஆக போகுதுங்க. அடுத்த மே மாசம் வந்து அவனுக்கு 3 வயசு ஆகுது. அவன் பாத்தீங்கன்னா முதல்ல பேசின வார்த்தையை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் அப்படிங்கிற வார்த்தை தான். அஜய் அஜய் அஜய்ன்னு சொல்லுவான் முதல்ல. இப்ப பாத்தீங்கன்னா அவன் சொன்ன முதல் வார்த்தையை பாத்தீங்கன்னா விஜய் அப்படின்னு தான் அவன் சொல்லி ஆரம்பிச்சான். இப்போ அவன் பாத்தீங்கன்னா ஏதாவது சட்டை வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் சட்டை தான் எனக்கு வேணும், விஜய் சட்டை தான் வேணும். அவனுக்கு யாருமே சொல்லி கொடுக்கலங்க. ஆனா அவன் பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே மைண்ட்ல வந்து ஒரு மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. விஜய் அவர்களோட பாட்டு தான் அவனுக்கு பிடிக்குது. அதை எந்த பாட்டு கேட்டாலும் திடீர்னு விஜய் அவர்கள் பாட்டு போட்டா அப்படி நின்று பார்ப்பான்.
இன்னைக்கு நான் போய் எதிர்ச்சியா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் சம்பந்தமா நான் வீட்டுல வந்து பேசினதே கிடையாது. என் வீட்டுல யார்கிட்டயுமே நான் பேசினது கிடையாது. என் குழந்தைகிட்ட வந்து அவனுக்கு எலெக்ஷன்ல என்ன தெரியாது, தேர்தல்னால என்னன்னு தெரியாது, யாருக்கு ஓட்டு போட போறான்னு தெரியாது, விசில் சின்னம் விஜய் அவர்கள் அரசியல நிக்கிறாரா அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியாது. ஆனா அவங்ககிட்ட போய் லயானே நீ யாருக்கிட்ட ஓட்டு போடுவ அப்படின்னு கேட்டா அவன் அப்படியே பாத்தீங்கன்னா என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா நீங்களே பாருங்க அவன் என்ன சொன்னான்னு. லயானே நீ யாருக்கு ஓட்டு போடுவ? யாருக்கு? விஜயா. அதாவது ஒரு செகண்ட் கூட அவன் யோசிக்கவே இல்லைங்க. நான் யாருக்கிட்ட ஓட்டு போடுவேன் அப்படின்னு கேட்டா அப்படியே பாத்தீங்கன்னா விஜய் அப்படின்னு சொல்றான். எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னடா இவன் நம்ம இதெல்லாம் அவனுக்கு சொல்லியே கொடுக்கலையே, இவன் எப்படி அதை சொல்றான் அப்படிங்கிற மாதிரி வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. சரி ஃபர்ஸ்ட் டைம் சொன்னா அதை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. செகண்ட் டைம் மறுபடியும் மொபைல்ல எடுத்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்ப சொல்லு நீ யாருக்கு நீ ஓட்டு போடுவ அப்படின்னு சொன்னே அப்பவும் விஜய் தான் சொல்றான். விஜய் அப்படிங்கிற பேர் வந்து மைண்ட்ல வந்து நல்லா பதிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பாலிடிக்ஸ்க்கெல்லாம் வந்துட்டீங்க அப்படிங்கறதெல்லாம் ஓகே. ஆனா நீங்க வந்து இப்ப வந்து ஒரு செட் ஆஃப் ஜென்ரேஷன் வந்து உங்களுக்கு ஓட்டளிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா அடுத்த செட் ஆஃப் ஓட்டர்ஸ் எல்லாம் நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்க படத்துல எல்லாம் நடிச்சுதான் ஆகணும். ஏன்னா உங்களை பிடிச்சவங்க நீங்க சொல்ற மாதிரி உங்களை பிடிச்சவங்க கோடி பேர் வெளியே இருக்கிறாங்க. அதுல இந்த மாதிரி குட்டி குட்டி நண்பர்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க அவங்க கூட வந்து டச்லயே இருக்கணும். அவங்களோட சந்தோஷத்துக்காக நீங்க வந்து அப்பப்போ ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கும் தோணுது. கொஞ்சம் இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா டிவிக்கு ஓட்டு போட சொல்லி தன்னோட பாட்டிகிட்ட எல்லாம் சத்தியம் வாங்குறது என்ன, அந்த பாட்டியோட சண்டைக்கு போறது என்ன, அதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர பண்ணாதான் இருக்குது. மட்டும்தான் ஓட்டு போடுவீங்கன்னு சத்தியம் போடுவாங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் இப்ப பரப்புரையில எல்லாம் பிஸியா ஈடுபட்டு இருக்கிறாரு இல்லையா. ஒவ்வொரு தொகுதிக்கு வரும்போதும் அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுது. அவங்க பெற்றோர் எல்லாம் கூப்பிட்டு போகல அப்படின்னா அந்த குழந்தைகள் எல்லாம் வீட்டுல அழுகிறதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருக்குது. அதுல ஒரு சில வீடியோக்கள். ஏமா அழுற? என்ன சொன்னாங்க? ஐயோ இல்ல விஜய் மாமா வந்துருவாங்க சரியா. விஜய் மாமா இவரை வந்து குழந்தைய பார்க்காம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த குழந்தை அழுதுட்டு இருக்குது. அதே மாதிரி இங்க ஒரு வீடியோ பாருங்க. புரியல எதுக்கு விஜய்? அப்பா விஜய் பார்க்க போறனால நீ வரியா? எங்க வர யாரை பார்க்க வர? இதுல இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களோட பெற்றோர்கள் எல்லாம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸா தான் இருப்பாங்க போல இருக்குது. அவங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை பத்தி பேசி விஜய் அவர்களோட பாடல்கள் எல்லாம் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த குழந்தைகளுக்கும் விஜய் அவர்களை வந்து ரொம்ப பிடிச்சு போயிருது. குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்க எல்லாமே அட்ராக்ட் பண்றவரு கண்டிப்பா விஜய் அவர்களை தான் இருப்பாப்ல. அவரோட டான்ஸ் ஆகட்டும், அவரோட காமெடி சென்ஸ் ஆகட்டும், டயலாக் டெலிவரி ஆகட்டும், இது எல்லாமே குழந்தைகளுக்கு வந்து ஈஸியா அட்ராக்ட் ஆயிருது. அதனாலேயே குழந்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி விஜய் அவர்கள் மேல நல்ல பாசம் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. குழந்தைகள் எல்லாம் பயங்கரமா அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல விஜய் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாப்ல. நாட்டுல இருந்து நீங்க இங்க அட்வான்ஸா உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாரின்ல இருக்கிற என்னோட நண்பர்கள் எல்லாமே எனக்காக வந்து ஓட்டு போடுறது உங்களோட டிக்கெட்ஸ் எல்லாம் முன்பதிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இல்லையா ஒரு மேடையில. அதுக்காக இப்ப வரைக்குமே எக்கச்சக்கமான பேர் பாத்தீங்கன்னா அண்ணா நான் வந்துட்டு இருக்கேன், உங்களுக்காக தான் ஓட்டு போட வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு நிறைய பேர் பாத்தீங்கன்னா லண்டனு நிறைய தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒருத்தரோட அப் அண்ட் டவுனே பாத்தீங்கன்னா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா செலவு பண்ணி இங்க வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களோட அன்பு இந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு. அதுவும் துபாயில இருந்து இந்தியா வரேன். இந்தியாவுக்கு என் ஃபிளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டேன். 2026 எலெக்ஷன்ல ஓட்டு போறதுக்காக ஓமன்ல இருந்து ஊருக்கு போயிட்டு இருக்கோம். எதுக்காண்டி 90,000 ரூபாய் கொடுத்து இந்த ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணோம்னா எல்லாம் அந்த அண்ணன் சொன்ன அந்த ஒரே வார்த்தைக்காக தான். கத்தார்ல இருந்து இன்னைக்கு 7ஆம் தேதி கிளம்பிட்டோம். ஓட்டு போடுறதுக்காண்டி என் மச்சான் சைனால இருந்து வந்துகிட்டு இருக்கேன். டிவிகேவிற்கு ஓட் போட சிங்கப்பூர்ல இருந்து இந்தியா வந்துகிட்டே இருக்கேன். இந்த தடவை கண்டிப்பா நான் சொல்றாங்க, இந்த தடவை கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜ் வந்து போன டைம் ஓட் பர்சன்டேஜ் வந்து 73 சம்திங் இருக்குதுங்க. ஆனா இந்த டைம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜ் வந்து பயங்கரமா அதிகமா இருக்கு, அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போன எலெக்ஷன்ல எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் இதுக்கெல்லாம் எதுக்கு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நிறைய இருந்திருக்காங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் நிக்கிறாரு அப்படிங்கறதுக்காக விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறதுக்காகவே நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு நல்ல மாற்றமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. கண்டிப்பா எனக்கு ஒரு விஷயத்த மட்டும் அடிச்சு சொல்ல முடியுங்க. அதாவது விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இங்க நிறைய விஷயம் மாறி இருக்குது. அதாவது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு அரசியல் தெளிவு வந்து வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஃபுல்லா வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஆனா வந்து அரசியல் கத்துக்கிறாங்க அப்படிங்கறதுல நான் வந்து ஆணித்தனமா சொல்ல முடியும்னால தனக்கு பிடிச்ச ஒருத்தர் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்திருக்கிறாப்புல. அப்ப அரசியல் பத்தி நம்மளும் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் அவருக்கு சப்போர்ட்
பண்ணவாது முடியும் அப்படின்னு நினைச்சு கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா இங்க அரசியல் கத்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து கண்டிப்பா நல்ல விஷயம் தான். அதாவது எதுக்கு கத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அது ஒரு நல்ல விஷயம் தான். நல்ல விஷயத்த எதுக்கு வேணாலும் கத்துக்கலாங்க. அது இது ஒரு காரணமா இருந்து அவங்க கத்துக்கிறாங்க. கண்டிப்பா அதனாலயும் பாத்தீங்கன்னா எந்த வித தவறும் கிடையாது. ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற குழந்தைகள் பாத்தீங்கன்னா இப்ப டிவிக்கு ஓட்டு போடுங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? நம்ம சின்ன வயசா இருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு எல்லாம் இந்த வயசுல ஏதாவது அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்குமா? இல்ல நம்ம ஒரு 10வது படிக்கிற வரைக்குமே பாத்தீங்கன்னா அரசியல் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படிங்கிற புரிதல் நம்மளுக்கு இருந்திருக்குமா? ஆனா இப்ப இருக்கிற குழந்தைகள் இவ்வளவு இதா இருக்காங்களே, இவங்க எல்லாம் பெருசாகும் போது பாத்தீங்கன்னா அரசியலை பத்தி அறிவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மக்களை ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் செலக்ஷன் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் நிறைய விஷயங்கள் அதுல இருந்து கத்துருந்தாங்க. அரசியல்னா என்ன, அரசியல் எப்படி பண்றது, ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னா, அதாவது ஒருத்தர் அதிகாரத்துக்கு வர்றாங்கன்னா அவங்க என்னென்ன எல்லாம் பண்ணணும், ஒருவேளை அவங்க எதுவுமே பண்ணலன்னா நம்ம வந்து அவங்களுக்கு எதிராக நம்ம குரல் கொடுப்போம் இல்லையா? அதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தைரியமான ஒரு விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த காலேஜ் டைம்லயே இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் வெளியே வந்தாங்க அந்த காலகட்டத்துல. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த காலேஜ்லயுமே பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் செலக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. அதனால பாத்தீங்கன்னா நம்ம பெருசாகும் போதும் பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனை பத்தின பெரிய புரிதல் எல்லாம் நம்மளுக்கு அப்ப இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைகள் எல்லாம் அப்படி இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஷார்ப்பா இருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் நான் சொல்லி ஆவேன். இதுவே பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வேற யாராவது ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்குமா, இல்ல இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தான் நீங்க போடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தைகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தானே. இப்ப இருக்கிற குழந்தைகள் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாங்களே, இன்னும் இந்த குழந்தைகள் வந்து கொஞ்சம் பெருசாக பாத்தீங்கன்னா அரசியல் புரிதல் அவங்களுக்கு இன்னுமே அதிகமாகும். ஏங்க என்ன எடுத்துக்கோங்க, நான் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே பாத்தீங்கன்னா எனக்கு அரசியல் புரிதல் எல்லாம் பெரிய அளவு கிடையாது. அரசியல் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அரசியல் பத்தி நிறைய வந்து நான் படிச்சுக்க மாட்டேன், நிறைய கேள்விப்பட்டுக்க மாட்டேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வர்றதுனால பாத்தீங்கன்னா அரசியலே பாத்தீங்கன்னா பெரிய அளவு உற்று நோக்கப்படுது. அதனால நானும் பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா நிறைய விஷயங்கள் டெய்லியும் கத்துட்டு இருக்கிறேங்க. அதாவது அரசியல்னா என்ன, அரசியல் நியூஸ் எல்லாம் முதல்ல படிப்புமா என்னன்னு கூட தெரியல. ஆனா இப்ப நாட்டு நலன்கள் என்ன நடக்குது, நாட்டுக்குள்ள என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத தெளிவா நம்மளும் படிச்சுட்டு தானே இருக்கும். இதுக்கு எல்லாமே மிக முக்கியமான காரணமா சொல்லப்படுறது கூட இப்போதைய ரீசனுக்கு தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. என்னடா நீ ஒருத்தன் தான் இப்ப அரசியல் கத்துக்கிட்டு இருக்கிற, மத்தவங்களுக்கு எல்லாம் அரசியல் தெரியுமில்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருமே இப்ப வந்து ஓரளவுக்கு அரசியல்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் தளபதி விஜய் அவர்களா தான் இருப்பாங்க. மக்களை இன்னும் எலெக்ஷனுக்கு 2 நாள் தான் இருக்குது. நீங்க விஜய் அவர்களுக்கு போடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப கியூட்டா இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்ததே கிடையாதுங்க. இது வரைக்கும் எத்தனையோ எலெக்ஷன் நடந்திருக்குது. குழந்தைகள் எல்லாம் கேன்வாஸ் பண்ணி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்து ரொம்ப புதுசா இருக்குது. கண்டிப்பா வந்து இது ஒரு மாதிரி ஒரு மாற்றத்துக்கான தேர்தலா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கும் தோணுது. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த தேர்தல்ல மறக்காம ஓட்டு போடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க, இவங்களுக்கு தான் ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு சொல்றதுக்கு நான் கிடையாது. உங்க மனசுக்கு யாருக்கு படுதோ, உங்க மனசுக்கு யாரு வந்தா நல்லா இருக்குன்னு படுதோ அவங்களுக்கு மறக்காம உங்க ஓட்டுகளை போடுங்க.